கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒவ்வொரு நாளும் கம்யூனிட்டி டிரான்ஸ்ஃபார்ம்டு, ஒரு சமுதாயத்தின் உருமாற்றம் என்ற தலைப்பில் நாம் தொடர்ச்சியாக பாடங்களை படித்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு நமக்கு 6வது நாள். இந்த நாளில் நாம் படிக்க போகிற தலைப்பு என்னவென்றால், முடிவு காலத்துக்கு முன் இஸ்மவேலுக்கான தேவ திட்டம். காட்ஸ் பிளான் ஃபார் இஸ்மேல் பிஃபோர் த எண்ட் ஆஃப் டைம். தியானத்துக்குரிய வேத பகுதி ஏசாயா 60ஆம் அதிகாரம் 6 மற்றும் 7ஆம் வசனங்கள். இந்த வசனங்களை நாம் போக போக அதிகமாக கவனம் செலுத்தி படிக்க இருக்கிறோம். அக்கறையில் அக்கறை, அக்கறையில் உள்ளோர் மீது நாம் அக்கறை காட்ட வேண்டும். கன்சர்ன் ஃபார் தி அதர் சைடு. அன்பானவர்களே, இன்றைக்கு யார் அக்கறையில் உள்ளவர்கள் என்றால், இஸ்லாமிய மதம் குறித்து நாம் இன்றைக்கு படிக்க போகிறோம். உலகத்திலேயே செகண்ட் லார்ஜஸ்ட் ரிலிஜியன், உலகத்தில் 2வது பெரிய மதம் எது என்றால் இஸ்லாம் என்று சொல்லப்படுகிறது. எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்னா 200 கோடி பேர். உலகத்தில் இருக்கிற 800 கோடியில் 200 கோடி பேர், அதாவது 2 பில்லியன் பேர் முஸ்லிம்கள். அதாவது 25% முஸ்லிம்கள் என்று கணக்கெடுப்பு சொல்லுகிறது. உலகத்தின் அநேக நாடுகள், 200க்கும் அதிகமான நாடுகள் இருக்கின்றன. அதில் 49 நாடுகளில் இந்த முஸ்லிம்கள் தான் பெரும்பான்மையினர். Muslims are the majority in 49 countries. இந்த இஸ்லாமியரை 2 வகைப்படுத்தி நாம் பார்க்கலாம். ஒன்று என்னவென்றால் சன்னி முஸ்லிம்ஸ், 2வது ஷியா முஸ்லிம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சன்னி முஸ்லீம்கள், ஷியா முஸ்லீம்கள். இந்த சன்னி முஸ்லீம்கள் 75லேருந்து 90% பேர் இருக்கிறார்கள் உலகமெங்கிலும். ஷியா முஸ்லீம்கள் 10லேருந்து 13%. அவர்கள் கொஞ்சம் குறைவு தான். உலகத்திலேயே வெகு வேகமாக வளரும் மதங்களில் ஒன்று இஸ்லாம் என்று சொல்லப்படுகிறது. அன்பானவர்களே, நாம் அக்கறையில் இருக்கிற இந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு என்ன செய்யலாம், என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் சிந்திப்போமா? ஜெபத்தோடு ஜெபிப்போம். எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த ஓய்வு நாளில் நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த ஜெபவார கூட்டத்தின் 6ஆம் நாளில் உம்முடைய சத்தியத்தை படிக்க வந்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு பேசும். இஸ்மவேலுக்கென்று தேவனுடைய திட்டம் என்ன என்பதை கற்றுக்கொள்ள கர்த்தர் எங்கள் கண்களை திறப்பீராக. கருத்தோடு புரிந்து கொள்ள எங்களுக்கு ஞானம் தாரும். பரிசுத்த ஆவியானவர் பேசும். மெல்லி சத்தத்தோடு எங்களோடு பேசும். கர்த்தாவை சொல்லும்படியார்கள் கேட்கிறோம். நீ பெருக வேண்டும், நாங்கள் சிறுக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வேதாகமத்தில் ஒரு அழகான தீர்க்க தரிசனம் இருக்கிறது. There is a beautiful prophecy in the Bible. அதை எங்கே படிக்கிறோன்னா ஏசாயா 60ஆம் அதிகாரம் 6 மற்றும் 7ஆம் வசனங்கள் வாசிக்கலாமா? ஒட்டகங்களின் ஏராளமும் மீதியான் ஏப்பா தேசங்களின் வேகமான ஒட்டகங்களும் உன்னை மூடும். சேபாவில் உள்ளவர்கள் யாவரும் பொன்னையும் தூபவர்க்கத்தையும் கொண்டு வந்து கர்த்தரின் துதிகளை பிரசித்தப்படுத்துவார்கள். கேதாரின் ஆடுகளெல்லாம் உன்னிடத்தில் சேர்க்கப்படும். நெபாயோத்தின் கடாக்கள் உன்னை சேவித்து அங்கீகரிக்கப்பட்டதாய் என் பலிபீடத்தின் மேல் ஏறும். என் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன் என்பதுதான் அந்த தீர்க்க தரிசனம். இது எங்கே இருக்குன்னா ஏசாயா 60ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. ஏசாயா 60ஆம் அதிகாரத்தில் முதல் 5 வசனங்களை நாம் கருத்தூன்றி படிப்போம். அந்த அதிகாரம் எப்படி தொடங்குது எல்லாரும் சொல்லுவோம். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதித்தது அப்படின்னு கடகடன்னு சொல்லுவோம். 5ஆம் வசனம் வரைக்கும் படிப்போம். 6ஆம் 7ஆம் வசனங்களை கவனிக்கவே மாட்டோம். அன்பானவர்களே, இந்த 6, 7ஆம் வசனங்களைத்தான் நாம் இன்றைக்கு படிக்க போகிறோம். ஆபிரகாமிலிருந்து 3 மதங்கள் தோன்றின என்று நேற்று படித்தோம். யூத மதம், கிறிஸ்தவம்,
இஸ்லாம் என்று படித்தோம். ஆகவே இந்த நாளில் மீண்டும் ஆபிரகாம் இடத்திலிருந்து நாம் தொடங்க போகிறோம். இப்ராஹிமுக்கு எத்தனை மனைவிகள்? ஆபிரகாம், இஸ்லாமில் இப்ராஹிம் என்று சொல்லுவார்கள். இப்ராஹிமுக்கு எத்தனை மனைவிகள்? 2 கேள்விகள் பார்க்க போகிறோம். ஒன்று, இப்ராஹிமுக்கு எத்தனை மனைவிகள்? எத்தனை மனைவிகள் அப்படின்னா 1, 2 எத்தனை? யோசித்து பாருங்கள். பொதுவாக நம்ம சாராள் அப்படின்னு சொல்லுவோம். சாராளுக்கு அப்புறம் ஆகார். ஆகாருக்கு அப்புறம் யார் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஆகாருக்கு அப்புறம் இன்னொரு மனைவி கேத்தூரால் அப்படின்னு படிக்கிறோம். ஆக ஆபிரகாமுக்கு 3 மனைவிகள். பாருங்களேன், ஆதியாகமம் 25:1 ஆபிரகாம் கேத்தூரால் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீயையும் விவாகம் பண்ணியிருந்தான். ஆங்கிலத்தில் படிச்சிங்கன்னா கிங் ஜேம்ஸ் பைபிளில் ஏப்ரஹாம் டுக் அ வைஃப் அப்படின்னு இருக்கும். அதே போல் ஆதியாகமம் 16:3 படிச்சிங்கன்னா அங்கே ஆகாரையும் ஆங்கிலத்தில் வைஃப் அப்படி தான் போட்டிருக்கும், மனைவி தான் போட்டிருக்கும். அப்போது ஆபிரகாமுக்கு 3 மனைவிகள். சரி, இப்ராஹிமுக்கு எத்தனை பிள்ளைகள் அப்படின்னா 1, 2, 8 அப்படின்னு கேட்கணும். நம்ம ஈசாக்கு மட்டும் சொல்லுவோம். மொத்தத்தில் பார்த்தால் 8 பிள்ளைகள். ஆபிரகாமுக்கு 8 பிள்ளைகள். சரிங்களா? சாராள் வழியாக ஈசாக்கு, ஆகார் வழியாக இஸ்மவேல், கேத்தூரால் வழியாக 6 ஆண் பிள்ளைகள் அப்படின்னு பார்க்குறோம். பாருங்களேன், முதல்ல இந்த வசனத்தை படிப்போம். முந்தின ஸ்லைடில் பாருங்கள், 25ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். முதல் வசனம் படித்தோம். 2ஆம் வசனம், அவள் கேத்தூரால் அவனுக்கு ஆபிரகாமுக்கு ஜிம்ரானையும் யக்ஷானையும் மேதானையும் மீதியானையும் இஷ்பாக்கையும் ஷுவாகையும் பெற்றாள் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ 3ஆம் மனைவி கேத்தூரால். கேத்தூராளுடைய அந்த 6 பிள்ளைகளில் 4வது மகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா மீதியான் கேத்தூராளின் மகன் அப்படின்னு வசனம் தெளிவாக சொல்லுகிறது. கவனிச்சிங்களா? ஏசாயா புத்தகத்தில் 60ஆம் அதிகாரத்தை திருப்பி வச்சுக்கோங்க. 60ஆம் அதிகாரத்தில் 6 மற்றும் 7ஆம் வசனங்களை நம்ம என்ன செய்கிறோம்? படிச்சுட்டு இருக்கிறோம். அதில் 6ஆம் வசனத்தில் படித்தோம், ஒட்டகங்களின் ஏராளமும் மீதியான் அப்படின்னு படித்தோம்ல. அப்போ மீதியான் யார்? கேத்தூராளின் மகன் அப்படின்னு பார்க்குறோம். பார்த்தீங்களா? அப்போ 6 பிள்ளைகள். கேத்தூராளுக்கு 6 பிள்ளைகள். ஈசாக்கு ஒரு மகன், சாராளுக்கு பிறந்தவன். இஸ்மவேல் இன்னொரு மகன், ஆகாருக்கு பிறந்தவன். கேத்தூராளுக்கு பிறந்த 6 மகன்கள். ஆக மொத்தம் 8 பிள்ளைகள். ஏசாயா 60ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை நம்ம நல்லா கவனித்தோம் அப்படின்னா அதில் 3 பெயர்களை நாம் பார்க்கிறோம். மீதியான், ஏபாத் அப்படின்னு இருக்குது. ஆக்சுவலாக இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா இஃபா. இங்கிலீஷில் கீழே பாருங்களேன், EPHAH, ஏபா, இஃபா அப்படின்னு சொல்லணும். மீதியான், ஏப்பா தேசங்கள். அப்போ 2 பெயர்கள் அங்கே இருக்கிறது. இன்னொன்று அதே வசனத்தில் பாருங்கள், 2வது வரி, சேபாவில் உள்ளவர்கள் அப்படின்னு படிக்கிறோம். மீதியான், ஏஃபா, ஷேபா என்று 3 பெயர்களை நாம் பார்க்கிறோம். அப்போ முதல்ல பார்த்துட்டோம், மீதியான் கேத்தூராளின் மகன் அப்படின்னு ஆதியாகமம் 25:2 சொல்லுது. அப்போ மற்ற 2 பேர் யார்? ஏப்பா, ஷேபா. பார்க்கலாமா? இந்த 2 பேரும் கேத்தூராளின் பேரன்கள். சரிங்களா? அதை நம்ம எங்கே படிக்கலான்னா ஆதியாகமத்தில் 25ஆம் அதிகாரம் அடுத்த வசனங்கள் 3, 4ஆம் வசனங்கள் பாருங்கள். 3 மற்றும் 4ஆம் வசனங்களை வாசிக்கலாமா? யக்ஷான் ஷேபாவையும், பார்த்தீங்களா? ஷேபான் படித்தோம்ல, ஏசாயா 66 தேதானையும் பெற்றான். தேதானுடைய குமாரர் அஷூரிம், லத்தூஷிம், லியுமிம் என்பவர்கள். 4ஆம் வசனம், மீதியானுடைய குமாரர் ஏப்பா. கவனிச்சிங்களா? அந்த ஏப்பா என்ற பேர் ஷேபா, ஏப்பா இங்கே வருகிறது. அப்படியானால் மீதியான் கேத்தூராளின் குமாரன். மற்ற 2 பேரும் ஏப்பாவும் ஷேபாவும் யார் அப்படின்னா இந்த கேத்தூராளுடைய பேரன்கள். ஆக மொத்தம் இந்த 3 பேரும் மீதியான்,
ஏப்பா, ஷேபா இவங்க 3 பேரும் கேத்தூராளின் வழி வந்தவர்கள் என்பது நமக்கு புலப்படுகிறது. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் அந்த 3 பேர் மீதியான், ஏப்பா, ஷேபா இந்த 3 பேரும் கேத்தூரால் வழி வந்தவர்கள். புரிஞ்சுதா உங்களுக்கு? இந்த வசனங்களை நல்லா உன்னிப்பாக கவனிங்க, அப்போ உங்களுக்கு புரியும். சரி, இப்போ 60ஆம் அதிகாரம் ஏசாயா 7ஆம் வசனத்தில் கவனித்தால், இப்போ அதில் பாருங்க, கேதாரின் ஆடுகள் எல்லாம் உன்னிடத்தில் சேர்க்கப்படும், நெபாயோத்தின் கடாக்கள் உன்னை சேவித்து அப்படின்னு படிக்கிறோம். அப்போ இந்த வசனத்தில் 2 பெயர்கள் வருகிறது. ஒன்று கேதார், இன்னொன்று நெபாயோத். இவங்க யார் அப்படின்னு படிக்கணும்னு சொன்னால், அதே ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாருங்களேன். பற்பல சந்ததிகளாய் பிரிந்த இஸ்மவேலின் புத்திரருடைய நாமங்கள் ஆவன. யார் இஸ்மவேல்? 12ஆம் வசனம் சொல்லுது, சாராளுடைய அடிமை பெண்ணாகிய எகிப்து தேசத்தாலான ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரனாகிய இஸ்மவேலின் வம்ச வரலாறு. இஸ்மவேலுக்கும் 12 பிள்ளைய, எப்படி யாக்கோபுக்கு 12 பிள்ளைகளோ இஸ்மவேலுக்கும் 12 பிள்ளை. பற்பல சந்ததிகளாய் பிரிந்த இஸ்மவேலின் புத்திரருடைய நாமங்கள் ஆவன. இஸ்மவேலுடைய மூத்த மகன் நெபாயோத், பின்பு கேதார். கவனிச்சிங்களா? ஏசாயா 60ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்க்கிற 2 நபர்கள், ஒன்று கேதார், இன்னொன்று நெபாயோத். இந்த 2 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இஸ்மவேலின் புத்திரர், ஆகார் வழி வந்தவர்கள் என்பது புரிகிறதா? இஸ்மவேல், இஸ்மாயில் அப்படின்னு சொல்லுவாங்க முஸ்லிம்கள். இஸ்மவேலை இஸ்மாயில் என்று சொல்லுவார்கள். அன்பானவர்களே, அப்போ ஒரு முடிவுக்கு வர்றோம். ஆபிரகாமுக்கு மொத்தம் 8 பிள்ளைகள். யார் யார்? ஆபிரகாமின் வாக்குத்தத்த புத்திரன் யார் என்றால் ஈசாக்கு. நம்ம அதை அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். ஈசாக்கு ரோமர் 4ஆம் அதிகாரம் 19 - 21 வசனங்கள் வரையும் படிச்சிங்கன்னா, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார், அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை, அவன் ஏறக்குறை 100 வயது உள்ளவனாக இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாரனுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாது இருந்தான். அதெல்லாம் அவன் பற்றி கவலைப்படலை. அடுத்த வசனங்கள் பாருங்கள். தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்தவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அப்போ ஆண்டுடைய வாக்கு தத்தம், சாராளுக்கு ஆண் பிள்ளை பிறக்கும். அப்படி பிறந்தவன் தான் ஈசாக்கு. எதற்காக ஆண்டவர் ஈசாக்கு கொடுக்கிறார்னா, தேவனுடைய அண்ட சராசரம் தழுவிய திட்டத்தை நிறைவேற்றவும் அவருடைய நித்திய உடன்படிக்கையை நிறைவேற்றவும் ஈசாக்கு வாக்கு தத்தம் பண்ணப்பட்டு பிறந்தான். அதுக்கப்புறம் 7 பிள்ளைகள். சரிங்களா? முன்ன ஈசாக்கு, அப்புறம் ஆபிரகாமின் மாம்சீக சந்ததியார் யாருன்னு பார்த்தீங்கன்னா 7 பேர். ஒன்று இஸ்மவேல். ஆக்சுவலாக இஸ்மவேல் தான் முதல்ல பிறந்தவர். சரிங்களா? 7 பேர். ஒன்று இஸ்மவேல், ஆகார் வழியாக பிறக்கிறாரு. அதுக்கப்புறம் கேத்தூரால் வழியாக 6 ஆண் பிள்ளைகள். அப்போ 7 பேர் மாம்சீக வழியில், அதாவது மாம்சத்தில் கடவுள் வாக்குத்தத்தம் கொடுக்காம இவராக போய் தேடிக்கிட்டது. சரிங்களா? இந்த ஆகாரும் மற்றும் கேத்தூராலும். அன்பானவர்களே, ஆக மொத்தம் 8 பேர். அப்போ ஆண்டவர் இந்த 7 பேருக்கும் தேவாசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஈசாக்குக்கு மட்டுமல்ல, மற்ற 7 பேருக்கும் தேவாசீர்வாதம் உண்டு. எப்படின்னா, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படித்து பாருங்கள். உன்னை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஈசாக்கு மட்டுமல்ல, மற்ற 7 பிள்ளைகளுக்கும் தேவாசீர்வாதம் உண்டு. அதான் அந்த வசனத்தினுடைய அர்த்தம். நீங்கள் பாருங்கள், வேதாமத்தில் ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த வசனத்தை வாசிக்கிற முக்கியமான வசனம். ஆபிரகாமுக்கு இருந்த மறுமனையாட்டிகளின் பிள்ளைகளுக்கோ ஆபிரகாம் நன்கொடைகளை கொடுத்து தான் உயிரோடு இருக்கும்போதே அவர்களை தன் குமாரனாகிய ஈசாக்கை விட்டு கிழக்கே போக கீழ் தேசத்துக்கு அனுப்பிவிட்டான். பார்த்தீங்களா? அந்த 7 பிள்ளைகளையும், இஸ்மவேல் அவங்களுக்கு பிறந்த எல்லா பிள்ளைகள், அப்புறம் மற்றும் நம்ம பார்த்தோம் அல்லவா, கேத்தூராளுடைய 6 பிள்ளைகள், அவங்களுக்கு பிறந்த பிள்ளைகள், இவங்க எல்லாத்தையும் எங்கே அனுப்பிவிட்டான்? கிழக்கே போக கீழ் தேசத்துக்கு அனுப்பிவிட்டான். சில்ட்ரன் ஆஃப் த ஈஸ்ட். மாம்சத்தின்படி பிறந்த பிள்ளைகளுக்கு, அதாவது ஆகார் கேத்தூராளின்
பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு ஆபிரகாம் என்ன பண்ணாராம்? நன்கொடைகள் கொடுத்து, எப்பா நீங்கள் போங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் அனுப்பி விட்டார். கிழக்கில் அனுப்பிவிட்டான். அதனாலேயே அவர்கள் வேதாகமத்தில் கிழக்கத்தி புத்திரர், சில்ட்ரன் ஆஃப் த ஈஸ்ட், பீப்புள் ஆஃப் த ஈஸ்ட் என்று அழைக்கப்படுகின்றனர். அன்பானவர்களே, ஆபிரகாமும் சாராளும் ஆகாரையும் அவள் குமாரன் இஸ்மவேலையும் துரத்தி விட்ட கதையும் நமக்கு தெரியும். எங்கே படிக்கிறோம்? ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் படித்தோன்னா, இந்த சாராள் தான் ஆகாரை சேர்த்து வைத்தாள் ஆபிரகாம் கூட. சரின்னு தலையாட்டினார் ஆபிரகாம். இஸ்மவேல் வந்துட்டான். சரிங்களா? இப்படி தான் இஸ்லாம் வந்தது. அன்பானவர்களே, இப்படி ஆகாரை சேரும் என்று சொன்ன இதே சாராள் தான் இந்த ஆகார் இருக்கக்கூடாது, அவளையும் அவன் பிள்ளையும் இஸ்மவேலையும் துரத்தி விடும் என்று சொன்னவளும் இந்த ஆகார் தான், இந்த சாராள் தான். அன்பானது பிள்ளைகளை இப்போ என்ன பார்க்குறோம்? இந்த 7 பிள்ளைகளும் அவங்க வம்சத்தார் எல்லாரும் துரத்தி விடப்பட்டார்கள். இப்போ கேள்வி, துரத்துண்டவர்கள் திரும்ப வருவார்களா? Will the expelled ones come back? ஆபிரகாம் இவங்கெல்லாம் துரத்தி விட்டாரே, இவங்களுக்கெல்லாம் தேவாசீர்வாதம் இல்லையா? தேவாசீர்வாதம் உண்டுன்னு தான் படித்தோம். அதுதான் தீர்க்க தரிசனம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின்படி பாருங்களேன். 6ஆம் வசனத்தில் என்ன இருக்குது? மீதியான், ஏப்பா, ஷேபா, கேத்தூராளின் பிள்ளைகளும். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின்படி கேதார், நெபாயோத், ஆகாரின் பிள்ளைகளும் திரும்பி வருவதாக, அவங்க திரும்பி வருவாங்க என்று சொல்லி 1300 ஆண்டுகள் கழித்து ஏசாயா முன்னுரைக்கிறார். அதாவது இவங்க காலத்துக்கு அப்புறம், ஆபிரகாம் காலத்துக்கு அப்புறம் ஒரு 1300 ஆண்டுகள் கழித்து ஏசாயா தீர்க்க தரிசனம் சொல்கிறாரு, இவங்களாம் நினச்சிவாங்க திரும்ப வருவாங்க. இந்த வசனத்தை திரும்ப படிக்கலாமா? ஒட்டகங்களின் ஏராளமும் மீதியான், ஏப்பா தேசங்களின் வேகமான ஒட்டகங்களும் உன்னை மூடும். சேபாவில் உள்ளவர்கள் யாவரும் பொன்னையும் தூபவர்க்கத்தையும் கொண்டு வந்து கர்த்தரின் துதிகளை பிரசித்தப்படுத்துவார்கள். கேதாரின் ஆடுகள் எல்லாம் உன்னிடத்தில் சேர்க்கப்படும். நெபாயோத்தின் கடாக்கள் உன்னை சேவித்து அங்கீகரிக்கப்பட்டதாய் என் பலிபீடத்தின் மேல் ஏறும். என் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன். ஒரு மகிமையான தீர்க்க தரிசனம். தொடர்ந்து தீர்க்க தரிசனத்துக்கு உள்ள நம்ம ஆராய்ச்சி பண்ண போகிறோம். தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தையின்படி அவர்கள், இந்த 5 பேர் பார்த்தோம்ல, கிழக்கத்தி புத்திரர் திரும்பி வந்தார்கள், திரும்பவும் வருவார்கள். ஆச்சரியமா இருக்கா? எப்போ திரும்பி வந்தாங்க பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டில் தேவ திட்டப்படி திரும்ப அவர்கள் வந்தார்கள். எப்படி என்று கேட்கிறீர்களா? ஈசாக்கின் வழியில் யாக்கோபுக்கு யோசேப்பு என்ற பிரியமான குமாரன் இருந்தான். சரிங்களா? ஈசாக்குக்கு 2 பிள்ளைங்க, ஏசா, யாக்கோபு. யாக்கோபுக்கு 13 பிள்ளைங்க, 12 ஆண் பிள்ளைகள், ஒரு பெண் பிள்ளை தீனாள். அதில் இந்த யோசேப்பு வந்து ரொம்ப பிடிக்கும் யாக்கோபுக்கு. ஆனால் அவன் சகோதரர் 10 பேரும், பென்யமீன் அந்த டைமில் பிறக்கலை, 10 பேரும் யோசேப்பை கொல்ல திட்டமிட்டார்கள். அதை நம்ம ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 24 முதல் 28 வசனங்களில் வாசிக்கிறோம். அந்த வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். அப்படி கொல்ல திட்டமிட்டு ஒரு குழியிலே தள்ளினார்கள். அப்போது யூதா என்ன பண்ணுறாரு? சகோதரர்கிட்ட, எப்போ அவனை கொல்ல வேண்டாம்னு சொல்லி என்ன செஞ்சிடறாங்க? இஸ்மவேலர் இடத்துல விற்று போடுவோம் அப்படின்னு முடிவெடுத்தார்கள். அடுத்த 2 வசனங்கள் பாருங்களேன். 27, அதுக்கப்புறம் 28, இந்த மாதிரி வசனங்கள் தொடர்ந்து அப்படி நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இஸ்மவேலரும் மீதியானியரும் என்ன செய்தார்களாம்? இவனை, யோசேப்பை வாங்கி கொண்டு போனார்கள். 20 வெள்ளிக்காசுக்கு வாங்கி கொண்டு போனார்கள். சரிங்களா? நம்ம ஆதியாகமத்தில் 37ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். இஸ்மவேலரும் மீதியானியரும் தேவ திட்டத்தின்படி எதிர்காலத்தில் இஸ்ரவேலரை காக்கும் யோசேப்பை கொல்லப்படாதபடி காப்பாற்றினார்கள். பாருங்களேன், இந்த யோசேப்பை யார்கிட்ட விற்றாங்க? இந்த யூதர்கள் இஸ்மவேலர் கையில், மீதியானியர் கையில் விற்று போட்டார்கள்.
சரிங்களா? இஸ்மவேலர் மீதியானியர் யாருங்க? கிழக்கத்தி புத்திரர். சரிங்களா? நம்ம படித்தோம்ல ஏசாயா 60ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களில். அப்போது இவர்கள்லாம் துரத்தப்பட்டவர்கள். இவங்க தான் என்ன செய்கிறாங்க? யோசேப்பை வாங்குறாங்க. எதிர்காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றும்படி பஞ்ச காலம் 7 வருஷம் பயங்கரமான பஞ்சம் வரும். அந்த பஞ்சத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை மற்ற தேசங்களெல்லாம் காப்பாற்றுறதுக்காக ஆண்டவர் என்ன செய்கிறாரு? யோசேப்பை காப்பாற்றினார். மற்றொரு சம்பவம் பார்க்குறோம். மீதியானியர் ஈசாக்கின் வழியிலே வந்த மோசே எகிப்தில் பார்வோனிடமிருந்து தப்பி ஓட வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. ஏன்? மோசே என்ன பண்ணிட்டான்? நான் தான் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்க போகிறேன் என்று சொல்லி ஒரு எகிப்தியனை கொண்டு புதைச்சிட்டான் மண்ணில். நம்ம 2ஆம் அதிகாரத்தில் அதை வாசிக்கிறோம். இது பார்வோனுக்கு தெரிந்தது. பார்வோன் மோசையை கொல்ல வேண்டும் என்று நினைத்தான். தப்பி ஓடின மோசே மீதியான் தேசத்துக்கு போனான். சரிங்களா? நம்ம 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பாருங்க. பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்ட போது, மோசே ஒரு எகிப்தியனை கொன்றான் என்பது கேள்விப்பட்ட போது மோசையை கொலை செய்ய வகை தேடினான். மோசே பார்வோனிடத்தில் தப்பி ஓடி மீதியான் தேசத்தில் போய் தங்கி ஒரு துறவண்டையில் உட்கார்ந்திருந்தான். கவனிச்சிங்களா? அப்போது ஜிப்போரால் எத்ரோவின் மகள் ஆடு மேய்ச்சிக்கிட்டு வந்தா அப்படின்னு அந்த கதை நமக்கு தெரியும். ஆகவே மீதியான் தேசத்தில் ஆசாரியனாக இருந்த எத்ரோ வீட்டுக்கு மோசே போகிறான். அவருக்கு 7 குமாரத்திகள். சரிங்களா? எத்ரோவுக்கு. அதில் ஒரு குமாரத்தி ஜிப்போராலை திருமணம் செய்து கொண்டான். பார்த்தீங்களா? மீதியான் தேசத்துக்கு போனான். மீதியான் யார்? ஞாபகம் இருக்குங்களா? படித்தோம்ல ஏசாயா 60ஆம் அதிகாரம். அன்பானவர்களே, ஆகார் கேத்தூரால் வழி வந்தவர்கள் தான் இந்த மீதியான். கேத்தூரால் மகன் தான் மீதியான். அதிகாரம் 25 வசனத்தில் படித்தோம். அன்பானவர்களே, அப்போது இந்த மீதியான் தேசத்தில் உள்ள அந்த எத்ரோ குடும்பம் தான் என்ன செய்கிறாங்கன்னா மோசேயை காப்பாற்றினார்கள். கவனிச்சிங்களா? இஸ்மவேலர் மீதியானியர் தான் யோசேப்பை காப்பாற்றினாங்க. இப்போ மீதியானியர் தான் மோசேக்கு அடைக்கலம் கொடுக்கிறார்கள், பெண்ணும் கொடுத்தார்கள். சிப்போரால கல்யாணம் பண்ணார் மோசே. மீதியான் வனாந்தரத்தில் இருந்தபோது தான் அந்த 40 வருஷங்கள் மோசே ஆதியாகமத்தை எழுதினார். மீதியானின் ஆசாரியனான எத்ரோ மோசேக்கு மாமன் ஆனான். அங்குதான் மோசே யோபுவை பற்றியும் கேள்விப்பட்டார். ஒரு ஆச்சரியமான விஷயம் பார்க்கலாமா? பாருங்க, யோபு 1ஆம் அதிகாரம் 1 மற்றும் 3ஆம் வசனங்களை படித்து பார்த்தீங்கன்னா யோபு புத்தகம் அழகாக சொல்லுது. ஊத்ஸ் தேசத்தில் யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாய் இருந்தான். அவன் 7000 ஆடுகள், 3000 ஒட்டங்கள், 500 ஏறு மாடுகள், 500 கழுதைகள், இதெல்லாம் மிருக ஜீவன்களாக இருந்தது மன்றி திரளான பணிவடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாய் இருந்தான். பார்த்தீங்களா? இந்த யோபு ஒரு கிழக்கத்தி புத்திரன். எப்படி ஆபிரகாம் அந்த 7 பேர் கேத்தூரால் மற்றும் ஆகார் பிள்ளைகள்லாம் துரத்தி விட்டாரோ, அவங்க தான் கிழக்கத்தி புத்திரர். அந்த கிழக்கத்தி புத்திரரில் ஒரு பக்திமான் தான் யாருங்க? இந்த யோபு. அப்போ எப்படி சொல்லலாம்? யோபு ஒரு விதத்தில் இஸ்ரவேல் வம்சத்துக்கு அப்பாற்பட்டவர். இஸ்ரவேல் வம்சத்திலேருந்து தூரத்து சொந்தம். சரிங்களா? முஸ்லீம் கூட சொல்லலாமா? அன்பானவர்களே, இந்த யோபுவை குறித்தும் மோசே கேள்விப்பட்டார். ஏன்னா மோசே தான் யோபு புஸ்தகத்தை எழுதினார். யோபுவும் கிழக்கத்தி புத்திரரில் ஒருவன். அது மட்டுமல்ல, இந்த மீதியானியர் வழியாகத்தான் மேலாண்மை, மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸ், நிர்வாக திட்டம், எப்படி நிர்வாகம் பண்ணணும். சரிங்களா? மீதியான் தேசத்து ஆசாரியனான எத்ரோ தான் என்ன பண்ணார்? ஆலோசனை கொடுத்தார் மோசேக்கு. யாத்திரை 18ஆம் அதிகாரத்தில், மருமகனே இப்படிலாம் ஜனங்களை காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் விசாரித்தா என்ன ஆகிறது? ஆகவே 1000 பேருக்கு அதிபதிகள், 100 பேருக்கு அதிபதிகள், 50 பேருக்கு அதிபதிகள், 10 பேருக்கு அதிபதிகள் எல்லாம் பிரித்து விட்டுருங்க. அவங்க மக்கள் போய் அவங்ககிட்ட
தங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளட்டும், பெரிய பிரச்சனை இருந்தால் உங்கள்கிட்ட வரட்டும் அப்படின்னு சொல்லி ஆலோசனை கொடுத்தவர். மேனேஜ்மெண்ட் டாக்டிக்ஸ், மேலாண்மை ஆலோசனைகளை கொடுத்தவர் யாருன்னா இந்த யெத்ரோ. அவர் ஒரு மீதியான் தேசத்தான். சரிங்களா? அதுதான் இன்றைக்கி நம்ம சபைகளில் பின்பற்றுகிறோம். மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல். அன்பானவர்களே, டிபார்ட்மெண்ட், நம்ம சபைகளில் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, இந்த இலாக்கா அந்த இலாக்கா, இதெல்லாம் மீதியான் கொடுத்தேன் அந்த ஆலோசனை. மீதியான் தேசத்து ஆசாரியனான யெத்ரோ கொடுத்த ஆலோசனை, மோசேயின் மாமன் கொடுத்த ஆலோசனை, கிழக்கத்தி புத்திரர். பார்த்தீங்களா? அப்போ அந்த யெத்ரோ, அவருடைய மகள் ஜிப்போரால், இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா கிழக்கத்தி புத்திரர்கள் உள்ளவங்க. அப்போது பழைய ஏற்பாட்டில் அவர்கள் தேவ திட்டப்படி திரும்ப வந்தார்கள். யோசேப்புக்கு உதவி செய்தார்கள், யோசேப்பை காப்பாற்றினார்கள், மோசையை காப்பாற்றினார்கள், மோசைக்கு பெண் கொடுத்தார்கள். பழைய ஏற்பாட்டில் தேவ திட்டப்படி அவர்கள் திரும்ப வந்தார்கள். அடுத்து புதிய ஏற்பாட்டில் தேவ திட்டப்படி திரும்ப வந்தார்கள். எப்படின்னு கேட்குறீங்களா? இயேசு குழந்தையாய் பிறந்தபோது அவரை பணிந்து கொள்ள வந்தவர்கள் யார்? யார் வந்தது? இஸ்ரவேலர் வந்தார்களா, இஸ்மவேலர் வந்தார்களா? மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் ஒரு சில வசனங்களை பாருங்களேன். மத்தேயு 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து, கவனிச்சிங்களா, கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். கிழக்கிலிருந்து வந்தார்களாம். 11ஆம் வசனம். சரி, அவங்க வரும்போது என்ன கொண்டாந்தாங்க? அவர்கள் அந்த சாஸ்திரிகள், நம்ம 3 சாஸ்திரிகள்னு சொல்லுவோம், பைபிளில் 3ன்னு போடலை. ஆனால் அவன் கொண்டு வந்த பரிசு பொருட்களை வைத்து 3 பேர்னு சொல்கிறோம். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும், அந்த வார்த்தைகளை கவனிங்க, வெள்ளை போளத்தையும் அந்த குழந்தைக்கு இயேசுவுக்கு காணிக்கையாக வைத்தார்கள் அப்படின்னு படிக்கிறோம். இப்போது ஏசாயா 60ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்களேன். ஒட்டகங்களின் ஏராளமும் மீதியான் ஏப்பாத் தேசங்களின் வேகமான ஒட்டகங்களும் உன்னை மூடும். சேபாவில் உள்ளவர்கள் யாவரும் பொன்னையும் தூபவர்க்கத்தையும் கொண்டு வந்து, கவனிச்சிங்களா? மத்தேயு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் படித்தோம். பொன்னையும் தூபவர்க்கம் வெள்ளை போளம் அப்படின்னு படித்தோம்ல. எங்கேருந்து வந்தாங்க அவங்க? கிழக்கிலேருந்து வந்தாங்க. கிழக்கத்தி புத்திரர். பிரியமானவர்களே, மீதியான், ஏப்பாத், ஷேபா அப்படின்னு படித்தோம்ல ஏசாயா 60ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில். இவங்கெல்லாம் இந்த கிழக்கத்தி புத்திரர். அந்த 3 பேர் வந்தாங்கன்னு சொல்கிறோம்ல. சரித்திரம் சொல்லுது, ஒருத்தர் அரபியாவில் இருந்தோம், ஒருத்தர் இந்தியாவில் இருந்தோம், ஒருத்தர் எகிப்திலிருந்தும் வந்ததாக சரித்திரம் சொல்லுகிறது. அந்த 3 பேர். We 3 kings from Orient are அப்படின்னு பாடுறோம்ல. நாங்கள் 3 ராஜாக்கள் கிழக்கு திசையிலிருந்து வந்தோம்னு அந்த பாட்டு, கிறிஸ்மஸ் பாடல். அன்பானவர்களே, அப்போ என்ன பார்க்குறோன்னா, மேசியாவின் வருகையை பற்றிய நூற்றுக்கணக்கான தீர்க்க தரிசனங்களை அறிந்திருந்த இஸ்ரவேல் மக்களிலிருந்து ஒருத்தரை கூட இயேசுவின் பிறப்பின் போது அவரை பார்க்க வரவில்லை. வந்ததெல்லாம் யார்? ஆடு மேய்க்கிறவங்க, தேவதூதர்கள், இந்த கிழக்கத்தி புத்திரர் சாஸ்திரிகள். மாறாக கிழக்கிலிருந்து அந்த புத்திரர் தான் வந்தார்கள். ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் இயேசுவின் பிறப்பின் போது நிறைவேறியது. ஏசாயா 60:6 அப்படியே வார்த்தைக்கு வார்த்தை இயேசுவின் பிறப்பின் போது நிறைவேறியது. இயேசு பிறந்த பொழுது இஸ்ரவேலர் வரவில்லை, இஸ்மவேலர் தான் வந்தார்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, எத்தனை ஆச்சரியமான ஒரு விஷயம் பார்த்தீங்களா? அதாவது கேத்தூராளின் பிள்ளைகள் தான் வந்தாங்க, கேத்தூராளின் சந்ததியார் தான் வந்தார்கள். யோசித்து பாருங்க. துரத்துண்டவர்கள் தான் இயேசுவை தேடி வந்தார்கள். ஆபிரகாம் இவங்களெல்லாம் துரத்தி விட்டாரு, கேத்தூராள் பிள்ளைகளையும் ஆகார் பிள்ளைகளையும் துரத்தி விட்டார். இவங்க தாங்க வந்தாங்க. அன்பான தேவ பிள்ளைகளே, அவர்கள் பொன்னையும் தூபவர்க்கத்தையும் கொண்டு வந்தார்கள்.
கர்த்தருடைய துதிகளை பிரசித்தப்படுத்துவார்கள் அப்படின்னு படிக்கிறோம்ல. இவங்க தான் போய் என்ன பண்ணாங்க, இந்த சாஸ்திரிகள் இவங்க தான் போய் இந்த இயேசுவை நாங்கள் கண்டோம் அப்படின்னு எல்லா இடத்துலையும் சொல்லியிருப்பாங்க. அரபி தேசத்தில் சொல்லியிருப்பாங்க, எகிப்தில் சொல்லியிருப்பாங்க, இந்தியாவில் சொல்லியிருப்பாங்க. அன்பான தேவ பிள்ளைகளே, ஏசாயா தீர்க்க தரிசனத்தின் மறுபகுதி மட்டும் இன்னும் நிறைவேறவில்லை. எந்த பகுதி? ஏசாயா 60ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். வெகு விரைவில் இயேசுவிடம் வருவார்கள். அதான் படிச்சுட்டு இருக்கிறோம். பாருங்க, கேதாரின் ஆடுகள் எல்லாம் உன்னிடத்தில் சேர்க்கப்படும், நெபாயோத்தின் கடாக்கள் உன்னை சேவித்து அங்கீகரிக்கப்பட்டதாய் என் பலிபீடத்தின் மேல் ஏறும், என் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன். கேதார், நெபாயோத், 2 பெயர்கள். யார் இவர்கள்? படித்தோம்ல, இந்த 2 பேரும் இஸ்மவேலின் புத்திரர். அவர்கள் தங்கள் அன்பளிப்புகளுடன் பலிபீடத்துக்கு வருவார்கள். ஆண்டே சொல்லாரு, நெபாயோத்தின் கடாக்கள்னா அந்த காணிக்கைகள், அன்பளிப்புகள். கேதாரின் ஆடுகள் இதெல்லாம் என்ன செய்யும்? உன்னை சேவித்து அங்கீகரிக்கப்பட்டதாய் என் பலிபீடத்தின் மேல் ஏறும். இவங்கெல்லாம் கொன்றக்கூடிய அந்த அன்பளிப்புகள் பலிபீடத்துக்கு வரும். நான் அதை ஏற்றுக்கொள்ளுவேன். அவர்கள் தேவனுடைய வீட்டில், தேவனுடைய ஆலயத்தில் சேருவார்கள். அன்பானவர்கள், என்ன அர்த்தம்னா, இஸ்லாமிலிருந்தும் கர்த்தருடைய பிள்ளைகள் அங்கேயும் இருக்கிறாங்க. அவங்களும் என்ன செய்வாங்களாம்? அவங்களும் என்ன செய்வாங்க? தேவனுடைய பலிபீடத்திலே காணிக்கையில் கொண்டு வந்து படைப்பார்கள். தங்களை ஆண்டவருக்கென்று ஒப்பு கொடுப்பார்கள். இது நடக்கும். என் மகிமையின் ஆலயத்தை மகிமைப்படுத்துவேன். தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய ஆலயமாகிய பிள்ளைகள் அங்கேயும் இருக்கிறாங்க. 2ஆம் வருகைக்கு முன்பாக இது நிறைவேறும். இஸ்லாமியரும் இயேசுவின் பிள்ளைகளே. யோவான் 3:16 என்ன வாசிக்கிறோம்? வசனம் சொல்லுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, அது யாருனாலும் சரி, யூதர்களோ புத்த மதத்தை சேர்ந்தவர்களோ அல்லது இஸ்லாமியரோ யாரானாலும் சரி, அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி பிதாவாகிய தேவன் குமாரனை தந்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எத்தனை ஆச்சரியம்! ஆகவே இந்த கிழக்கத்தி புத்திரரும், மிடில் ஈஸ்ட்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, கிழக்கத்தி புத்திரர், மத்திய கிழக்கு நாடுகள் எல்லாம் இந்த இடங்களில் முஸ்லீம்கள் தான் இருக்கிறாங்க. அவர்களும் இயேசுவிடம் வருவார்கள். அதுவே தேவனின் மகிமையான திட்டம். அன்பானவர்கள், அந்த திட்டத்தில் நமக்கு ஒரு பங்கு இருக்கிறது. இந்த ஊழியத்தில் நமக்கு ஒரு பங்கு இருக்கிறது. இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு நாம் ஜெபிக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவ அவங்க வெறும் தீர்க்கதரிசின்னு தான் சொல்கிறாங்க. அவர்களும் இயேசுவின் பிள்ளைகள் தான். அவர்களும் இயேசுவிடம் வருவார்கள். அதுவே தேவனின் மகிமையான திட்டம். அற்புதமான ஒரு மிஷனரி தம்பதியின் கதையை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஸ்டோரி ஆஃப் அ மிஷனரி கப்புள். முஸ்லீம் வாலிபன் ஒருவன் கிறிஸ்தவ போதகராகி அட்வென்டிஸ்ட் பெண்ணை திருமணம் முடித்து வல்லமையான ஊழியம் செய்து வரும் சம்பவம். இஸ்ரேல் நாட்டில் நடந்த சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். விஷாம் என்ற ஒரு வாலிபன் இஸ்ரேல் நாட்டில் நாசரேத்தில் ஒரு வல்லமையான சக்தி படைத்த, ஒரு அதிகாரம் படைத்த முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்தவன் விஷாம். அப்பா அந்த சமுதாயத்தில், அந்த முஸ்லீம் சமுதாயத்தில் ஒரு பெரிய தலைவர். அவனுடைய மாமா இமாம்னா ஒரு போதகர்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பாஸ்டர், ரிலீஜியஸ் லீடர். கிறிஸ்தவர்களை வெறுக்கும்படி அவனுக்கு சிறு வயது முதலே கற்பிக்கப்பட்டது. யார்? இந்த விஷாமுக்கு. ஆஸ்திரியா நாட்டுக்கு படிக்க சென்ற அவனுடைய தங்கை, அவள் கிறிஸ்தவனாகிவிட்டாள் என்ற செய்தி இந்த அண்ணனுக்கு விஷாமுக்கு தெரிய வருது. தெரிய வந்தோன்னு அவனுக்கு பயங்கர கோபம். குடும்பத்தில் எல்லார்கிட்டையும் சொல்கிறான், அப்பா அம்மா நம்முடைய தங்கச்சி ஆஸ்திரியாவுக்கு படிக்க போனால் அங்கே போய் அவள் கிறிஸ்டின் ஆகிட்டான்னு சொன்ன உடனே அந்த சமுதாய ஆலோசனை கூட்டம் எல்லாம் ஒன்றா கூடினாங்க. ஃபேமிலி கவுன்சில் எல்லாம் ஒன்றா கூடி என்ன சொன்னாங்கன்னா, விஷாம், நீ ஐரோப்பாவுக்கு போ, ஐரோப்பாவுக்கு சென்று உன் தங்கையை கண்டுபிடித்து நீ அவளை கொல்ல வேண்டும் என்று மாமா அந்த இமாம் சொல்லிட்டார். என்ன பண்ணுறான், உடனே ஏரோப்ளேனில் ஐரோப்பாவுக்கு போயிடறான். ஆஸ்திரியாவுக்கு போய் அப்புறம் இறங்கி
ட்ரெயினில் பயணம் செய்து அங்கங்கே தேடி அலையிறான். இவங்ககிட்ட என் தங்கச்சி அட்ரஸ் இல்லை, ஆனால் ஃபோன் நம்பர் இருக்குது. ஃபோனில் கூப்பிட்டு பயங்கர கோபமாக பேசுகிறான். நான் எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? உன்னை கொல்ல வந்திருக்கிறேன். உடனே தங்கச்சி, அப்படியா, சரி நல்லது, ஆனால் எனக்கு 1 வருஷம் டைம் கொடுக்குறியா அப்படின்னு தங்கச்சி சொன்னாலாம். இவனுக்கு ஆச்சரியம், என்னடா நான் இவளை கொல்ல போகிறேன்னு சொல்கிறேன், என் தங்கச்சி இப்படி 1 வருஷம் டைம் கொடுக்குறியான்னு கேட்குறாளே. இவனுக்கும் அவளை கண்டுபிடிக்க முடியல. இவன் என்ன பண்ணுறான், சரின்ட்டு வெயிட் பண்ணுறான். அப்போ தங்கச்சி சொன்னாலாம், நீ இந்த 1 வருஷம் என்ன பண்ணு, நீ டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம், ஆஸ்ட்ரியாவில் இருக்கிற ஒரு 7th டே பள்ளிக்கூடத்தில் போகன்ஹோஃபன் என்ற ஒரு நகரம், போகன்ஹோஃபன் என்ற ஒரு நகரம், அந்த நகரத்தில் ஒரு 7th டே ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூலில் நீ காத்திருக்கிற காலகட்டத்தில் நீ தங்கி நீ என்ன பண்ண, ஜெர்மன் மொழியை நீ படிக்கணும் அப்படின்னு சொல்லி அண்ணன்ட்டு சொல்கிறான். அவனும் என்ன செய்கிறான், சரின்னு அந்த எஸ்டிஏ ஸ்கூலில் தங்கி அவன் படிக்கிறான். ஆனால் இவனுக்கு தெரியாது, தன்னுடைய தங்கை ஒரு அட்வென்டிஸ்ட் போதகர், இளம் போதகர் ஒருவரோடு நட்பில் இருக்கிறாள். 2 பேரும் ஒருத்தர் நேசிக்கிறாங்கன்னு இவனுக்கு தெரியல, விஷாமுக்கு தெரியாது. நாட்கள் செல்ல செல்ல இந்த 1 வருஷம் இந்த டைம் இந்த காலகட்டத்தில் விஷாமுக்குள்ளே ஒரு மாற்றம். என்ன மாற்றம்னா, மரித்தோரை எழுப்பி பாவங்களை மன்னிக்கிற இயேசுவை அறிய வேண்டும் என்ற ஆவல் அவனுக்குள்ளே வந்துச்சு. ஏன்னா தங்கச்சியை மிரட்டினா, தங்கச்சி ரொம்ப சாந்தமாக பேசிட்டான். மனசில் ஒரு தாக்கம் இவனுக்கு உண்டாயிட்டு. அவன் படித்த அந்த பள்ளியில், அந்த கல்லூரியில் ஒரு தியாலஜி ப்ரொஃபஸர், இறையியல் பேராசிரியர் இருந்தார். அவர் இவன் கூட பழகி, நான் உனக்கு பைபிள் ஸ்டடி கொடுக்கட்டான்னு சொல்கிறார். இவனும் சரின்னு பைபிள் ஸ்டடி எடுக்கலாம். அந்த வேத பாடம் அவனுடைய கண்களை திறந்தது. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்று இவனுக்கு இஸ்லாமில் போதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இயேசு மன்னிக்கிற தெய்வம் என்பதை படிக்க படிக்க அவனுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. லேட் பண்ணாமல், தாமதம் இல்லாமல் தன்னை இயேசுக்கு ஒப்பு கொடுத்து அவன் உடனே ஞானஸ்நானம் எடுத்துறான். 1 வருஷம் ஆயிடுச்சு. தங்கையை கொள்வதற்கு பதிலாக என்ன பண்ணான்னா, தங்கச்சி கல்யாணம் நடத்தி வச்சு மணமக்களை ஆசீர்வதித்தான். விஷாம் இப்போ என்ன பண்ணுறான், நாசரேத்துக்கு தான் சொந்த நாட்டுக்கு திரும்புகிறான். தனது புதிய விசுவாசத்தை, இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த காரியத்தை குடும்பத்தாரிடம் சொல்லுவதற்கு ரொம்ப ஆவல். வீட்டுக்கு வர்றான், இவன் நடவடிக்கை எல்லாம் மாறிடுச்சுன்னு குடும்பத்தார் சந்தேகத்தோடு பார்க்குறாங்க. உறவினர்கள் மறுபடியும் அந்த சமுதாய கூட்டம் எல்லாம் ஒன்றா கூடுறாங்க. தங்கச்சியை கொலை பண்ணியான்னு கேட்குறாங்க. பதில் சொல்கிறதுக்கு பதிலாக இவன் என்ன சொன்னா தெரியுமா, இயேசு கிறிஸ்து தான் எல்லாத்தையும் படைச்சார் என்பது உங்களுக்கு தெரியுமா, குரான் இயேசுவை பற்றி என்ன சொல்லுகிறது எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு இவன் கேள்வியே கேட்குறான். கோபம் கொண்ட இமாம் மாமா என்ன பண்ணுறாரு, இவனை கல்லெறிஞ்சு கொள்ளுங்க அப்படின்றாரு. ஏன்னாச்சு தெரியுமா, உடனே சில வாலிபர் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இந்த விஷாமை கல்லை வச்சு அடின்னு அடித்தான். அவன் மயங்கி விழுந்தான். பக்கத்தில் இந்த அப்பா அவனுடைய இன்னொரு சகோதரனை பார்த்து, விஷாமுடைய சகோதரனை பார்த்து, எப்பா உன் சகோதரனை காப்பாற்று, எல்லாம் அவனை அடித்து கொண்டுருவாங்க போலன்னு சொன்ன உடனே இந்த சகோதரனை பாரு ஓடி போய் அவன் மேலே விழுந்து அவனை மூடி மறைத்து கொண்டு காப்பாற்றினான். ஆஸ்பத்திரி கொண்டு போனாங்க. அற்புதமாக விஷாம் உயிர் பிழைத்தான். அவசர சிகிச்சையில் நல்ல உயிருக்கு வேண்டிய சிகிச்சைகள் பெற்று பிழைச்சி வந்துட்டான். சில நாட்கள் அற்புதமான சுகம் கிடச்சிச்சு. ஊருக்குள்ளே வந்தப்போ திரும்ப அதே மாதிரி மறுபடியும் கல்லெறிஞ்சு அவனை கொல்றதுக்கு முயற்சி பண்ணாங்க. அப்பா சொன்னார், விஷாம் இனிமேல் நீங்கள் இருக்காத, நீ இஸ்ரவேல் விட்டு நீ போயிரு அப்படின்னு. உடனே என்ன பண்ணுறான், உயிர் பிழைக்கிறதுக்காக மறுபடியும் ஆஸ்ட்ரியாவுக்கே தான் எங்கே படித்தானோ செமினரி பைபிள் படித்தான்ல அதே கல்லூரிக்கு அவன் திரும்பி வந்தான். கொஞ்ச நாள் கழித்து அமெரிக்காவில் டென்னசியில் இருக்கக்கூடிய சதர்ன் அட்வென்டிஸ்ட் யூனிவர்சிட்டி, சதர்ன் அட்வென்டிஸ்ட் பல்கலைக்கழகத்துக்கு அங்கே போகிறான். அங்கே இருந்த காலகட்டத்தில் தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த ஒரு அழகான ஒரு வாலிப அட்வென்டிஸ்ட் பெண்மணி ஆட்ரி என்ற ஒரு பெண்மணியை அவன் திருமணம் செய்தான். இப்போ 2 பேரும் இப்போ ஒரு பாஸ்டர் ஆகிட்டார். சரிங்களா, விஷாம் ஒரு பாஸ்டர் ஆகிட்டார். ஐரோப்பாவுக்கு சென்று சில சபைகளில் 2 பேரும் ஊழியம் செய்கிறாங்க, கணவன் மனைவியா. சில ஆண்டுகளுக்கு பிற்பாடு இஸ்ரேல் நாட்டில் நாசரேத் அட்வென்டிஸ்ட் சர்ச் அவருடைய சொந்த நாட்டில் போய் பாஸ்டராக வேலை செய்வதற்கான அழைப்பு அவருக்கு ஆண்டவர் கொடுத்தாரு. அம்மாக்கிட்ட தெரியப்படுத்தினாங்க. குடும்பத்தை தெரியப்படுத்தினோன்னே அம்மாவுக்கு ரொம்ப ஆச்சரியம், சந்தோஷம். அம்மா சொன்னாங்க, விஷாம்
உங்கள் மாமா இறந்துட்டாரு, இமாமா இறந்துட்டாரு, நீ தைரியமாவா, ஒரு பிரச்சனை இல்லை, நம்ம குடும்பம் உன்னை காப்பாற்றும் பாதுகாக்கும் என்று சொன்ன உடனே இவன் சொன்னான், அம்மா நான் வந்தேன்னா சத்தியத்தை நான் பேசுவேன், யாரும் என்னை தடுக்க முடியாது அப்படின்னு அவன் சொன்னான். அம்மாவும் சரிப்பா பரவாயில்ல நீ பேசு, நம்ம குடும்ப பிஸ்னஸ் ஃபேமிலி பிஸ்னஸில் உனக்கும் ஒரு ஸ்பெஷல் பிளேஸ், ஒரு சிறப்பு இடம் கொடுக்குறோம், நீ வான்னு சொன்ன உடனே அவன் போய் விஷாம், ஆட்ரி, கணவன் மனைவி எல்லோரும் அங்கே போகிறாங்க. கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளுக்கு மேலாக அங்கே இன்னும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதில் அதிர்ச்சி ஒட்டுகிற அடுத்த காரியம் என்ன அப்படின்னா, சில மாதங்களுக்கு அப்புறம் அங்கே போய் சில மாதங்கள் கழித்து விஷாமுடைய 2 கசின்ஸ், சித்தப்பா பெரியப்பா பிள்ளைய என்ன பண்ணுறாங்க, இந்த விஷாம் கிறிஸ்டின் ஆகிட்டானே, ஒரு கிறிஸ்டியன் பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டான், பாஸ்டர் ஆகிட்டான்னு சொல்லி கோபம் கொண்டு அடியாட்களை கூட்டிகிட்டு வந்து ஒரு நாள் காலை நேரத்தில் தாக்குதல் நடத்த ஒரு கூட்டமாக கும்பலாக வர்றாங்க. ஒரு பெரிய கத்தி ஒன்று கையில் வச்சுருக்கிறாங்க அவனை கொல்றதுக்காக. மேலே மாடியில் இருக்கிறாள் ஆட்ரி மனைவி. அவள் கீழே பார்க்குறான், ஏதோ பயங்கரமான காரியம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு, நான் புருஷனை ஏதோ செய்ய போகிறாங்கன்னு சொல்லிட்டு உணர்ந்த அவள் உடனே முழங்கால் போட்டு, ஆண்டவரே விஷாமை காப்பாற்றும் என்று சொல்லி அவள் ஜெபம் பண்ணாலாம். ஆண்டவர் அற்புதம் செய்யாவிட்டால் தன் கணவன் தப்ப முடியாது என்று அவள் ஜெபித்தாள். என்னாச்சு தெரியுமா, அதில் ஒரு கசின் அந்த பெரிய கத்தி வச்சு விஷாம் முதுகலை ஓங்கி குத்தினான். ஆனால் ஒரு பயங்கரமான அதிர்ச்சி என்ன தெரியுமா, அந்த கத்தி அப்படியே வளைஞ்சிருச்சு. 90 டிகிரி கோணத்தில் அந்த கத்தி வளைந்து விட்டது. ஒன்றுமே புரியல இந்த கும்பலுக்கு. விஷாம் எப்படியோ இன்னைக்கு நீ தப்பிச்சிட்ட, என்றைக்காத ஒரு நாள் நாங்கள் திரும்ப வந்து உன்னை கொல்லத்தான் போகிறோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, தப்பி ஓட்டம் பிடிச்சிட்டாங்க. அன்பானவர்களே, விஷாமுக்கு ஒன்றும் ஆகலை. இந்த விஷயம் அந்த சமுதாயத்தில் எல்லாருக்கும் பரவிச்சு. கொஞ்ச நாட்களில் அந்த 2 பேர், அந்த 2 கசின்ஸும் மோட்டர் பைசைக்கிள் ஆக்சிடெண்ட்டில் 2 பேரும் செத்து போயிடறாங்க. ஒருத்தன் உடனே செத்துட்டான், இன்னொருத்தன் 1 வாரம் கழித்து செத்துட்டான். இது சமுதாயத்தில் ஒரு பெரிய, அந்த முஸ்லீம் சமுதாயத்தில் ஒரு பெரிய ஆச்சரிய அலைகளை உண்டு பண்ணியது. ஏன்னா முதல்ல கல்லெறிஞ்சு கொல்ல பார்த்தாங்க 2 தடவை, அதுக்கப்புறம் 2 பேர் கத்தி வச்சு குத்தினாங்க கும்பலாக வந்து, எல்லாத்துலேயும் தப்பி பிழைத்தான் இந்த விஷாம். அம்மா மற்றும் குடும்பத்தாரெல்லாம் சொன்னாங்களாம், நீ ஏன் அவங்கள திரும்ப தாக்கலை, அவங்களோட சண்டை போட வேண்டியதானே, அவங்கள அடித்து நீ உதைக்க வேண்டியதானே சொன்ன உடனே விஷாம் சொன்னானா, இல்லை நான் அப்படி செய்ய மாட்டேன், God will fight for us, தேவன் எங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் அப்படின்னு சொன்னது அங்கே இருக்கிற எல்லாருக்கும் பயங்கரமான ஆச்சரியம். அன்பானவர்களே, இதை பார்த்த அந்த ஊரில் உள்ள எல்லாரும், அங்கே ஒரு பள்ளிக்கூடம் இருந்துச்சு, நாசரேத் நகரத்தில் ஒரு பெரிய பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்தில் இவர் போர்டுக்கு சேர்மன் ஆகிற அளவுக்கு, அந்த போர்டினுடைய தலைவராகிற அளவுக்கு இவரை அழைத்தார்கள். இவரும் இவருடைய மனைவியும் அந்த பெரிய பள்ளிக்கூடத்தில் ஆங்கிலத்தில் வகுப்பு நடத்தினார்கள். பைபிளிலிருந்து இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த ஊழியத்தை அவர் தொடங்கினார். இவர்கிட்ட இங்கிலீஷ் படிக்கிறதுக்காக ஏராளமான பேர் வரிசையில் நின்றாங்களாம். அவருடைய மனைவி ஆட்ரி என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க பெண்களுக்கெல்லாம் ஊழியம் செஞ்சாங்க. பெண் முஸ்லீம்கள் மத்தியில், ஆண்கள் முஸ்லீம்கள் மத்தியில் இவர் வேத பாடங்கள் கொடுக்க ஆரம்பித்தார். அன்பானவர்களே, இன்னைக்கு அந்த ஊழியம் நடந்து கொண்டு இருக்கிறது. இவர்கள் செய்த இந்த ஊழியத்தின் நிமித்தம் அநேகர் இஸ்லாமியர் மத்தியில் இருந்து அநேகர் கலிலேயா கடலில் ஞானஸ்நானம் பெற்றார்களாம். அன்பான தேவ பிள்ளைகளே, இவர்களை பற்றிய, இவங்க செய்கிற ஊழியங்கள், இவங்களை பற்றிய இந்த வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ தளத்தில் இவருடைய சாட்சிகள் எல்லாம் இருக்கிறது. விஷாம், ஆட்ரி. அன்பான தேவ பிள்ளைகளை, லிங்க் வேணா சொல்லுங்கள், உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். முஸ்லீம்கள் அவர்களும் தேவனுடைய பிள்ளைகள், கிழக்கத்தி புத்திரர். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களில் 6ஆம் வசனம் நிறைவேறிவிட்டது, 7ஆம் வசனம் நிறைவேறணும். இஸ்லாமியர்கள் இயேசுவிடம் திரும்புவார்கள், அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும்.
நம்மால் இயன்ற ஊழியங்களை நம்ம கூட படிக்கிற பிள்ளைங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, முஸ்லீம்கள், நம்ம கூட ட்ராவல் பண்ணுறவங்க, காலேஜில் ஸ்கூலில் இருக்கிறவங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் இயேசுவின் அன்பை நாம் சொல்ல முயற்சிப்போம். ஆண்டவரே, அதற்கான அனுகூலமான வாசல்களை திறந்தருளும் என்று ஜெபிப்போம். கர்த்தர்தாமே அக்கறையில் இருக்கிற இஸ்ரவேலரை, இஸ்மவேலரை, இஸ்லாமியரை தேவன் சந்திப்பாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் படித்த நல்ல சத்தியத்திற்காக நன்றி. இஸ்மவேலருக்கான தேவ திட்டம் முடிவு காலத்துக்கு முன்பாக, ஆண்டோட வருகைக்கு முன்பாக இஸ்லாமியர்கள் அநேகர் இயேசுவிடம் வருவார்கள் என தீர்க்க தரிசனம் நிறைவேற நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்களும் இந்த ஊழியத்தை செய்ய எங்களுக்கு கிருபைகளை தாரும். விஷாம் ஆட்ரியை போல அநேக வாலிப பிள்ளைகள் சத்தியத்திற்காக தைரியமாக சத்தியத்தை நான் பேசுவேன், நான் சாட்சியாய் நிற்பேன், தேவன் எங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று வைராக்கியத்தோடு எழும்பத்தக்கதாக கர்த்தாவே நீர் கிருபை செய்யும். உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றம் விஷாம் ஆட்ரி மூலமாக இன்றைக்கும் ஒரு பெரிய மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, எங்கள் மூலமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும். சத்தியத்தை கேட்ட எல்லா பிள்ளைகளையும் ஒப்படைக்கத்தக்கதாய் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் தேவதூதர்களின் காவலும் வழி நடத்தலும் நம்ம எல்லாரோடும் இன்னும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென்.